ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டிகள் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகின்றது. இதில் 3 போட்டிகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் வகித்தது. இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 4வது போட்டி ஹரரோவில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்தது. 20 ஓவர்களில் அந்த அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 152 ரன்கள் அடித்தது. அந்த அணியின் அதிகபட்சமாக சிக்கந்தர் ராசா 46 ரன்கள் அடித்தார். இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக கடில் அகமது 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இதனையடுத்து 153 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. துவக்க ஆட்டக்காரர்களான களமிறங்கிய கேப்டன் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினர். ஜிம்பாப்வே பந்துவீச்சை இருவரும் துவம்சம் செய்தனர். இதனால் இந்தியா வெறும் 15.2 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 156 ரன்கள் அடித்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சுப்மன் கில் 58 ரன்களுடன், ஜெய்ஸ்வால் 93 ரன்களுடனும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது.